ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நம்மளுக்குன்னு கம்பேனியன் இருக்க மாட்டாங்க. ஜிம், ஃபிட்னஸ் சென்டர் அப்படிலாம் போயிருந்தோம்னா அங்கே நம்மளை மாதிரியே நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ நம்மளால் முடியாட்டினாலும் நம்ம கூட வந்தவங்களாம் பண்ணுறாங்களேன்றதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடுவோம். சும்மா உடம்பு குறையலன்னு சொல்கிறத விட்டுட்டு நம்ம உடம்புக்குன்ட்டு 1 hour ஆச்சும் ஒதுக்கணுங்க. நிறைய யூடியூபர்ஸ் வெயிட் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி மெத்தடில் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த வீடியோஸ் பார்க்குறதோட ஓகே, அப்புறம் 1 week வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம், அதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். அப்புறம் நம்ம திருப்பி ரெகுலராக நம்ம என்ன செய்கிறோமோ அதிலே நம்ம இருந்துக்கிறோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சேர்ந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணோம். நம்ம மெயின் இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்குறோம்னா நோ சுகர் ப்ளஸ் எக்ஸசைஸ். இந்த 2க்கு தான் மெயினாக கொடுக்குறோம். நோ சுகர் அப்படின்னா வெல்லம், கருப்பட்டி, ஜீனி, தேன் எல்லாமே அதோட ஜாயின் ஆகுங்க. எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். அதனால் காஃபி, டீ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒல்லி ஆகணும்ல, அப்புறம் என்ன? நிறைய எக்ஸசைஸ் வீடியோஸ் யூடியூப்லேயே இருக்குங்க. ஸோ டெய்லி வாட் ஐ ஈட் இன் அ டேவும் ப்ளஸ் எக்ஸசைஸ் ஆர் ஆக்டிவிட்டி என்ன நான் அன்றைக்கி செய்கிறேனோ, என் உடம்புக்கு அணிங் பண்ணுறேனோ அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்ந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம், சேர்ந்து ரெடியூஸ் பண்ணுவோம். இது ஒன்லி 100 daysக்கு தான் ட்ரை பண்ணுறோம். அந்த 100 daysலேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் நான் சொல்கிற மாதிரி சுகர் கன்ஃபார்மாக இருக்கக்கூடாது, ப்ளஸ் எக்ஸசைஸ் இருக்கணும். ஜிம் எதுக்கும் போகாமல் உடம்பை என்னால் குறைக்க முடியும், உங்களையும் குறைக்க வைக்க முடியும். அதுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். சுகர் வேணான்னா ஃபுல் ஸ்டாப் பண்ணிடணும். அதுதான் மெயினாக. எனக்குமே கஷ்டம்தான், ஆனால் நம்ம உடம்பு குறையணும்ல. இந்த எக்ஸசைஸ் யார் வேணாலும் பண்ணலாம். யார் பண்ணக்கூடாதுன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸும் இப்போ தான் டெலிவரி ஆகிருக்குன்றவங்களும் இதை பண்ண வேணாம். மற்ற எல்லாருமே பண்ணலாம். எனக்கு பேபி பிறந்து 1.5 years ஆச்சு. ஸோ நான் ஜேர்னி கண்டினியூ பண்ண போகிறேன். உங்களுக்கும் 1 yearக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடியெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அப்படி ஒன்றும் நம்ம உடம்பு குறையணும் அவசியம் கிடையாது. ரிலாக்ஸ்டாக இருங்க, அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற எல்லாருமே ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் நம்ம சாப்பிட போகிறோம். அப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். எக்ஸசைஸ் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஜாகிங் ட்ரை பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நீங்கள் ஆக்டிவிட்டின்னு ஒன்று பண்ணால் தான் நம்ம உடம்பு குறையும். சும்மா நார்மலாக டயட்லேயே உடம்பு குறைச்சிடலாம் அப்படின்னு குறைக்க முடியாது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது குறையாது. ஸோ இந்த ஜேர்னியில் நீங்களும் நானுமே ட்ரை பண்ணுறோம், 2 பேருமே ரெடியூஸ் பண்ணுறோம். நீங்களும் ஸ்ட்ரிக்டாக சுகர் கட் பண்ணுறீங்க, நானும் கட் பண்ணுறேன். எல்லாருக்குமே கஷ்டம்தான் சுகர் கட் பண்ணுறது. சரிங்களா? ட்ரை பண்ணி பார்ப்போம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்கிடுங்க. அப்போ தான் எனக்கும் பூஸ்டப்பாக இருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நம்ம உடம்பு குறையலாம். இது நான் சேலஞ்ச் பண்ணுறேன் உங்களுக்கு. உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் சேலஞ்ச் ஏற்றுட்டு லைக் பண்ணுங்கள். 2 பேரும் சேர்ந்து மெயிலாம் என்ன சொல்கிறீங்க? பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.